மக்கா கொஞ்சம் போல காப்பி போட்டு தரேன் குடியேமாக்கா. இனிமே இப்பதானே கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். அந்த இட்லி இடியப்பவும் கறி குழம்பும் அப்படி இப்படி வச்சதுல எனக்கு பசியே கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டோம்ல. இனி மதியத்து போல கூட ஒண்ணுமே வேண்டாமா. அப்படி சொல்லாத மக்கா, உனக்கு அம்மா வைக்க மீன் கறினா எவ்வளவு பிடிக்கும். வாரத்துக்கு 5 நாள் மீன் கறி தானே கேட்டு கிடப்ப. மீன் வர சொல்லியிருக்கேன், வந்துச்சுன்னா வாங்கி நல்லா குழம்பு வச்சு பொரிச்சு தாரேன் மக்கா, சாப்பிடு. வேண்டாமா நீ இரு. அப்படி சொல்லாத, நான் வைக்க நீ சாப்பிடு. இனி உங்க அம்மா நிலத்துல நிக்க மாட்டா, பறந்துட்டு தான் இருப்பா. பிறகு என் பிள்ளை 7 வருஷம் கழிச்சுல என்கிட்ட வந்திருக்கான். என்னென்ன சாப்பிட்டுருப்பானோ எப்படி இருந்திருப்பானோ பாவம். என் கையால் வகையா பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளும் செஞ்சு கொடுப்பேன். வயிற்றுல என்னதான் இருக்கோ ஏது இருக்கோ ஹோட்டல்லையே சாப்பிட்ருப்பான். கடையிலேயே நல்ல ருசியான சாப்பாடு கிடைச்சாங்க கூட தெரியல. நல்ல சாப்பாடு. நீ நம்ம பிள்ளை நம்மள்ட்ட இருக்க வரைக்கும் நல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டேன்டாமா. என் பிள்ளை இன்னைக்கு தான் வந்திருக்கு. மீன் குழம்புனா எவ்வளோ அழகாக சாப்பிட உங்களுக்கு நீ ஆகும் இல்லையா. எம்மா மீன்கறி வை, எம்மா மீன்கறி வை. பழைய மீன்கறியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாரத்துக்கு 5 நாள் 6 நாள் மீன்கறி தானே சாப்பிடுவான். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமாக இறச்சி எடுத்தோம்னா அன்னைக்கு கூட பழைய மீன்கறி இருந்தால் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவான். அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. இப்போ என்ன இப்படி வேண்டாங்க. அதெல்லாம் நான் சமைச்சு கொடுப்பேன். நீ நல்லா சாப்பிடணும். என்னமாக்கா எள்ளு போல இருக்கு. ஆம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும். சரி சரிம்மா, ஒரே நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு ஒரு மாதிரி இருக்கு. நாங்க அவ்வளவா சாப்பிட மாட்டேம்மா, கம்மியா தான் சாப்பிடுவேன். ஏமாக்கா அப்படிலாம் இருந்தா நல்லா சாப்பிடணும் மக்கா. எப்படி ஆயிட்டா பாரு. என்கிட்ட இருக்கும்போது எப்படிலாம் இருந்தா என் பிள்ளை இப்போ மாறிட்டானே. வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா மக்கா. என்ன வேலை பார்த்தாங்க. ஏம்மா நான் பார்க்காத வேலையே கிடையாது. கொஞ்ச நாள் துணி கடையில நின்னேன், வண்டி ரெடி சரி பண்ற கடையில நின்னேன், பேக்கரியில நின்னேன், டீ ஆத்துறதுக்கு, பிறகு பூக்கடையில நின்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துட்டு சேர்த்து ஒரு பூக்கடை போட்டேன். அதுல இருந்து வர லாபத்தை வச்சு மறுபடியும் ஒரு பூக்கடை போட்டேன். இப்போ 2 பூக்கடை இருக்குமா அங்க எனக்கு. பிள்ளைல ஒரு 2 பசங்களை வச்சுதான் பாத்துட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த அழைப்பு ராணியக்கா லட்சுமிக்கு எல்லாரும் தேடி வந்ததோட வந்துட்டோம்ல. நீ அவையில பூவான் போட்டு தான் சொல்லணும். அந்த பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைல அப்படியே அந்த பூக்கடை வச்சுக்கிட சொல்லு மக்களை. என்னன்னாலும் செய்யட்டும். நீ திரும்பி மட்டும் எங்களை விட்டு போயிடாத மக்களை. நீ போனீன்னா எனக்கு அவ்வளோதான் சொல்லி பார்த்துக்க. எனக்கு நல்ல கோவம் வரும். நீ எங்கள் கூட தான் நீ இருக்கணும். எங்கனாலும் நான் விடவே மாட்டேன் உன்னை. எங்கே போனாலும் எங்களையும் சேர்த்து கூட்டு போ. நாங்களும் வரோம். நாங்கள் இன்னும் இங்கே கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம். லீவ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு. எங்கே போனாலும் நாங்களும் கூட வருவோம். அவையிலெல்லாம் இங்கே இந்த ஊருக்குள்ளேயே நாங்கள் ஏதாவது தொழில் வச்சு தர மக்கள். இங்கே நின்ன போகாது நீ. அங்கே போன் பட்டு அவையிலே அந்த தொழிலை எடுத்துக்கிட சொல்லு. எவ்வளோ துட்டு போனாலும் போட்டோம். போகிறப்ப என்னத்தம்மாக்கா கொண்டு போகிற ஒன்றத்தையும் கொண்டு போகிறதில்ல. 6 அடி குழியில் மண்ணாலையும் மூடுவாவா, அவ்வளோதானே. எரிச்சாலும் ஒன்றத்தையும் எல்லாம் தங்கம் வைரம் மச்சா எரிக்க போகிறாப்ப 4 விறகு கட்டதான். என்னன்னாலும் போனால் போட்டோம். இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தில் எங்களுக்கு கூட இருமக்கா. சரிம்மா, நான் எங்கேயும் போகல. அவியில பூவான் போட்டு சொல்லிக்கிட்டேன். இனிமே இப்ப நம்ம வயலெல்லாம் ஒண்ணுமே போடியது கிடையாதம்மா. பார்க்க யாரும் இல்ல மக்கா. எங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, வயசாயிட்டுல. அதனால நாங்க போடியதே இல்ல. குத்தகைக்கு தான் கொடுத்துருக்கு. எல்லா ஆட்கள் தான் பார்த்துட்டு கிடக்கு. நம்ம வயல நம்ம ஒண்ணுமே செய்யதில்ல. இதுவும் இந்த வாடகை பைசா, இந்த குத்தகை கொடுக்கறது வர பைசா அப்படிதான் வச்சு நாங்க போட்டிட்டு இருக்கோம். நாங்களாம் எதுவுமே போடியது இல்லையா. நீ போனதுல இருந்தே அப்படியே முடியாம ஆயிட்டு. அம்மைக்கும் முடியல, என்னாலையும் முடியல. அதோட பார்த்துக்கிட்டே ஆள் இல்லையா. கொண்டு அதெல்லாம் வயல்ல கொடுக்கணும், உரம் போடணும், உழவு ஓட்டணும், எல்லாம் செய்யணும். அது அந்த அளவு வேண்டான்னு விட்டாச்சு அதெல்லாம். எம்மா எப்பா, எனக்கு தொழிலெல்லாம் எதுவும் வேணாமா. நான் பழையபடி நம்ம வயலு நெல் எல்லாம் போடியேன். விவசாயமே பார்த்துக்கிட்டேம்மா. நம்ம வயலு நம்ம எனக்கே தந்துட்டா போதும். எல்லாத்தையும் நானே உரம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே மக்கா, என்ன செஞ்சாலும் சரி நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஊருக்குள்ளேயே செய். இங்கே விட்டு நீ எங்கேயுமே போயிடாத. எங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கணுமா. இனிமே ஒன்று எங்கேயுமே விடியாத மாதிரி நாங்கள் கிடையாது. இங்கேருந்து நீ என்னன்னாலும் செய்ய மக்கா. நாங்கள் துணைக்கி நிற்கோம். பிறகு அம்மா ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கல்யாணம்லாம் எதுவும் பண்ணியா? ஏமா நீ வேற. அப்பெல்லாம் பண்ண சொல்லாமையாக்கு இருப்பேன். அப்படியே விட்டுட்டாவோ வரப்போறேன். அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்க மாட்டேன். அதான் நான் பார்த்தேன். பண்ணிருக்கண்டி தானே மக்கா. 35 வயசாயிட்டுல. இப்போ உள்ள பிள்ளைலாம் 30 வயசுனாலே வயசாயிட்டு பொண்ணையே தரமாட்டேன், எனக்கெல்லாம் வேணாங்குது. 35 வயசு வரைக்கும் என் மக்கா இருந்து ஒரு 30 வயசுல ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கண்டி தானே. கூட்டம் தின்னு நாங்களும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். நீ உனக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். போமா. ருக்கம்மா, ருக்கம்மா, காது கேட்கான்னு பாரு. ருக்கம்மான்னு கூப்பிடுறது கூட கேட்காம உட்காந்துருக்காவ. யாம்டி இந்த அலறுத. பையன் பேசினா இந்த காதுலயே உழுவுதே. எல்லாமே வந்து சொல்லுவாவ. அதாயிட்டு இதாயிட்டு, இப்படி கறி வச்சு அப்படி கறி வச்சு, துணிக்கு சோப்போட்டேன், பாத்ரூம் கழுவுன்னு அவ்வளவும் வந்து சொல்றவியே. பையன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களா. இப்போ ஊருக்காரவே அவ்வளவும் சொல்லிதானே தெரியுது. ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லாம நீங்க பாட்டில இருக்கிய. ஐயோ கோச்சிக்கிட்டியாட்டி. நான் இன்னும் இந்த வீட்டை விட்டே போகலாட்டி. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காம வந்தலேருந்து. எனக்கு இன்ப அதிர்ச்சியில் இன்னும் தலைகால புரிய மாட்டேங்க. என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. நானே அப்படி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். ஆமா, பித்து பிடிச்சிரும் பித்து. ஒரு வார்த்தை சொல்லிதான் நாங்க வந்து பாத்துருக்க மாட்டோம். இன்னைக்கு எவ்வளவு கோமா வருது தெரியுமா. ஊர்க்காரி அவ்வளவு அங்கங்க நின்று கூடி கூடி பேசிட்டு இருக்காவ. என்னமோ ஏதன்னு பயந்து போய் கேட்கப்பதான் தெரியுது இந்த மாதிரி ருக்கப்பம் பையன் திரும்பி வந்துட்டான்னு. சரி, உங்களை 2 பேரையும் பிறகு பார்த்துக்கிட்டேன். ஐயா எப்படியா இருக்க, எதுக்கே அப்படி செஞ்ச. 7 வருஷம் இப்படி இருக்கணுமாயா உனக்கு. பெத்த இப்படி உயிரோடு இப்படி கல்லு போல இருக்கும் போது ஒன்று தாங்குறதுக்கு இப்படி இருக்கும்போது ஐயா இப்படி போய் கஷ்டப்பட்டு இருக்க.
நல்லா இருக்கியா? எங்களெல்லாம் தெரியுது அடையாளம் ஏங்க அப்படி கேக்குதியா? உங்களை எல்லாம் நல்ல அடையாளம் தெரியுதுக்கா. இல்லையா? ரொம்ப நாள் ஆயிட்டா, அதான் எல்லாரையும் மறந்துருப்பியோ என்னமோன்னு நினைச்சேன். இல்ல இல்லக்கா, எப்பவும் நம்ம ஊர் நினைப்பு தான். எல்லாரும் எனக்கு ஞாபகம் இருக்குக்கா, யாரையும் மறக்கல. உங்க வாண்டு என்ன பண்ணுது அனு? அந்த வாண்டுக்கு இப்போ ஒரு வாண்டு இருக்குல்ல, ஆம்பளை பையன் ஆச்சுப்பா. 8 மாசம் ஆச்சு, இங்கதான் இருக்கா. அப்படியா? அனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களோ? ஆமையா, ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வந்துச்சு, அந்த ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஆம்பளை பையன் இருக்கு. சரி சரிக்கா, நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. என்ன மாமியார் குடும்பம் தான் கொஞ்சம் இங்கதான் இருக்கா. பிள்ளைய விடல, பிரசவத்தோட இங்கேயே தான் இருக்கா. இது வரைக்கும் அவைய மாமியா வந்து கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் செய்யல. மாப்பிள்ளை பரவாயில்ல பத்திக்க, மாப்பிள்ளை நல்ல இவ கூட தான் இருக்காவ. அப்படியாக்கா, இருக்கட்டும்க்கா. பிள்ளைங்க இங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்த போதும்ல, உங்க பக்கத்துலயே அனு மட்டும் தானே, பாத்துக்கிடுங்க. அதனாலதான் ஏன் வந்து கூப்பிட்டா விடுவோம், இல்லைன்னா இன்னும் இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஏட்டி, இன்னைக்கு சாயங்காலம் போல எல்லாத்தையும் வந்து சொல்லணும் பேசணும் தான் இருந்தேன். அதுக்குள்ள சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமேன்னு தான் இருந்தேன். ராணிட்ட சொல்லணும்ட்டி, ராணிட்ட லட்சுமிட்டெல்லாம் சொல்லி நாளைக்கு ஒரு 100 பேருக்கு போல சாப்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நல்ல இறைச்சி கறியா போட்டு நல்ல எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடணும். என் பிள்ளை வந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறது? சாயங்காலம் போய் ஒரு 100 பேருக்கு சொல்லணும், நல்லா விருந்தாக்கி போட்டு கொண்டாடணும்ட்டு எனக்கு மனசுனா அவ்வளோ சந்தோஷம். பத்திக்க, ராணிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அப்போ சொல்ல வரும்போது ஒன்ட்டை வந்து சொல்லுவோன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஆமா சொல்லுதிங்க, ஊர்க்காரவி அவ்வளவுக்கும் தெரிஞ்சதுக்கு எனக்கு ஒருத்த ஆளுக்கு மட்டும் தெரியல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இந்த ருக்கம்மா எதுக்கு நம்மள்ட்ட சொல்லாம இருந்துச்சுன்னு ஒரே கோவமா இருந்துச்சு. சரி போனதெல்லாம் போட்டோம், பிள்ளை திரும்ப வந்துட்டான்ல, அந்த சந்தோஷத்துல இருக்கட்டுமேன்னு விட்டாச்சு. சரிட்டி, கோபப்படாத. பேர என்ன செய்ய கொண்டு வரலாம் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. நீங்க வெளியில கொண்டு வா, நீ 8 மாசம் கழிச்சுலாம் வெளியில எல்லாம் கொண்டு வரலாம். எங்க தாய்கறியை விட்டு ஒரு நிமிஷம் இறங்குறதுல ஏன்ட்டே வர மாட்டேங்க. பிறகு எங்க வெளியில எல்லாம் கொண்டு வர்றது? ஆரம்பத்துல இருந்தே பால் கொடுத்தா கீழே போடு, எடுக்காதன்னு சொல்லி எங்க இந்த பிள்ளை கையிலேயே வச்சுக்கிட்டு ஏது நேரம் கொஞ்சிட்டு கிடக்கிறது. இப்போ யார்கிட்டையுமே வர மாட்டேங்க, ஏன் கூட வர மாட்டேங்க. ஏது நேரம் தாய்கறியே தான் வேணும். அம்மையை விட்டு ஒரு நிமிஷம் விளவ மாட்டான் பார்த்துக்குங்க. ருக்கம்மா அங்க, ராணி, லட்சுமி. எம்மா முடியுமாம்மா? என்னம்மா வெளியே நிக்கிய? என்ன சுத்தமா இல்லாட்டி காலி ஆயிட்டாதான் கடைக்கு போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வரோமே. சோறுங்கறி ஏதாவது வைக்கணும்ல. எனக்கு ஒருத்திக்குனாலும் என்னத்தினாலும் வச்சுதானாட்டி ஆகணும். பசியோடையா கிடக்க முடியும். அதான் எண்ணெய் இல்லையேன்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் டீ. சரிம்மா. சுசீலா நல்லா இருக்காளா? போன் பட்டாளா? நல்லா இருக்கட்டி, டெய்லியும் போடுவா. அப்படியே போன் படலைனாலும் நான் போடுவேன். நல்லா தான் இருக்கா. இப்போ நல்லா தான் பார்த்துக்கிடியாவே. அவியலும் சண்டை வம்பு எதுவும் இல்லாமல் பிள்ளை நல்லா தான் இருக்கா. போன வாரங்க வந்துருந்தாம் டீ. 2 நாள் இங்கே தான் நின்னா. பார்த்தேம்மா, வந்திருந்தது பார்த்தேன். அதான் போன் பட்டு வான்ட்டு தான் கிடக்கா. எதுக்கு அங்கே ஒத்தையில நிற்க வாமான்ட்டு தான் கிடக்கா. போனும்ட்டு இடையில ஒரு நாள் போனோம். இங்கேயும் விட்டுட்டு போனா வீடு ஆகாம போயிருது பத்தியா? இவ்வளோ பெரிய வீடையும் தூசி அடைஞ்சாலும் என்னால் சுத்தம் பண்ண முடிய மாட்டேங்குது ஒத்தையில. போன வட்டிலாம் ஒரு 5-6 மாதம் அங்கே நின்ன பத்தியா? ஆள் விட்டு தான் வந்ததுக்கப்புறம் சுத்தமே பண்ணேன். அதனால தான் போகாமல் கிடக்கேன். இந்த பிள்ளை வான்ட்டு கிடக்காவே. மாமியாரும் வாங்க சம்மந்தின்ட்டு கிடக்கு. போனு வசந்தி. சரி முனியம்மா, சாப்பிட்டீலாம்? காலை எடுத்து சாப்பிட்டாச்சுமா. இனிமே தான் மதியம் போல ஏதாவது செய்யணும். எங்கே போயிட்டு வரைய காலையிலே 2 பேரும்? ருக்கம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம்மா. அவ வீட்டுக்கு என்னத்துக்கிட்டே? என்ன அவ வீட்டுல? முனியம்மா உங்களுக்கு தெரியாதோ? என்ன டீ, இந்த கிழவனுக்கு முடியாம இருக்குங்கன்னாவளே மண்டை கிண்டே போட்டானோ? நல்லா தான் இருக்கானா? இல்லம்மா, அவியெல்லாம் நல்லா தான் இருக்காவ. அவிய பையன் இறந்துட்டான்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாவ பத்தியா? அந்த பையன் இறக்கலாம் இல்லம்மா, உயிரோட தான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு வேற ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா பாத்துக்கோங்க. அவில நீ கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாவமா, அதான் பார்க்கலாமேன்னு ஒரு 8 ஓடேந்தான். எங்களுக்கே தெரியாது. ஊர்ல எல்லாம் அங்க இங்கன்னு பேசிட்டு இருந்தாவளா? அந்த ஆளை விசாரிச்சப்பதாம சொன்னாவா. அந்த சரி போய் பார்த்துட்டு வருவோம், என்ன எப்படி இருக்காவே என்னன்னு பார்த்துட்டு வருவோமேன்னு போனோம். பேசிட்டு எடுத்துட்டு இப்பதான் வாரோம். என்னங்கட்டி சொல்லுதியா? செத்து போனா உயிரோட வந்து நிக்கானா? செத்து போயிட்டான்னு கருமாதி நடத்த காடாத்து நடத்தன்னு எல்லாம் பண்ணாலுவ. உயிரோட வந்து நிக்கானா? அப்ப எதுக்கு இப்படி ஒளிஞ்சு போய் கிடந்தானா இவ்வளவு நாள்? எதுவும் திருட்டு போய் செஞ்சுட்டானோ? இல்லம்மா, தொழில் தொடங்குதேன்னு கையில கொண்டு போன துட்ட தொலைச்சிட்டானா. அந்த பயத்துல அந்த பிள்ளை அங்கேயே நின்றுருக்கான். வீட்டுல வந்து என்ன செய்ய எது செய்ய என்னன்னு சொல்ல முடியுங்கிற பயத்துல அப்படியே நின்றுப்பாரு போல. இப்ப உங்க மருமவ தான் போய் ராணி அக்கா, லட்சுமி அக்கா, அப்புறம் இந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்கா பத்தியில, அவியதான் எங்கேயோ நின்று பாத்துருக்காவலாம். அந்தால இவியெல்லாம் சென்னைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காவ. ஏதோ ஒரு பூக்கடையில நின்று வேலை பார்த்துருக்காவ. அதனால இவியெல்லாம் தான் சமாதானப்படுத்தி வாங்க ஊருக்கு, உங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப அழுகுதாவ வைக்காவன்னு சொல்லி அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி கூட்டு வந்திருக்காவ. நேத்தே வந்துட்டானா, ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் ஊர்க்கார பொம்பளை எல்லாம் அடைன்னு சொல்லவும் தான் தெரியும். இப்போ எல்லாம் சின்ன பொண்ணு வீட்டில் விருந்து நடந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்து இருப்பாவ போல. இப்போதான் போய் பார்த்துட்டு வந்தோம். 2 பேரும் சந்தோஷமா இருக்காவ. இவளுக்கெல்லாம் வந்து காலத்தை பரட்டி எப்படியெல்லாம் நல்லது நடக்குதுன்னு, செத்து போன உயிரோட வார அளவுக்குலாம் இவளுக்குலாம் நல்லது நடக்கு. நமக்கு தான் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கி. அடுத்தவ குடும்பத்தை அழிக்கவெல்லாம் நல்லா இருக்கா. ஏமா அப்படி சொல்லுதிய? பிறவு இந்த வீட்டு சிரிக்கி என்னென்ன ஆட்டம் பட்டு அப்படியே கல்யாணம் கட்டி கொண்டு வந்து தாயும் இல்லாமல் தவப்பம் இல்லாமல் அப்படியே அடங்கி போய் கிடந்தாம்ட்டு வீட்டோட என்ன கொடுமை பண்ணாலும் இங்கே தான் கிடப்பா பார்த்துக்க. ஒரு நாள் வீட்டை விட்டு போனா போட்டுமேன்னு துரத்தி விட்டேன். அந்த ஆள் எங்கன்னா சுற்றினாலும் திரும்பி வந்துருவாளேன்னு துரத்தி விட்டேன்.
அதோட இந்த ருக்கு என்ன பண்ணா, பெரிய மனுஷி தானே, புத்திமதியை சொல்லி உன் மாமியார் கூட இருந்து போல, உங்க மாமியார் சொல்லதை கேளுன்னு அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அவ வீட்டை கொடுத்து தங்க வச்சுக்கிட்டா, அந்த ஆள் அந்த சிரிக்கி அங்கேயே இருந்துக்கிட்டு புருஷனையும் கையில போட்டுக்கிட்டு அவளையும் கூட்டிட்டு போயிட்டா. இப்போ நான் ஒத்தையில கிடக்க வயசான காலத்துல என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன் என் பையனை. இன்னைக்கு என்ன அம்மான்னு சொல்லி 1 வருஷம் ஆகப்பதுட்டி என்ன பெத்த தாயை கூட அவன் நினைக்கிறதுல, எங்கேயாவது பார்த்தா கூட முகத்தை இப்படின்னு திரும்பிட்டு போயிடறான் தெரியுமா. அந்த அளவுக்கு மாத்திட்டான். என் குடும்பத்தை அழைச்சதே இந்த ருக்கு தான். அவளை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா, ஆனால் அவள் தான் என் கண்ணு முன்னாடி நல்லா இருக்கா. இம்மா விடுங்கம்மா, யார் மேலேயும் கோவத்தை கொட்டாது, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். அந்த ராணியக்காவும் உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாவ. உங்க பையன் தானே, உங்களை விட்டுட்டு எங்க போயிட போறாவ. விடுங்க, கோவத்துல எல்லாம் எதுவும் பேசாதியம்மா. நம்ம பேசியது சாப்பிடு அதெல்லாம் நம்மளுக்கே வந்துருன்னு சொல்லுவாவ. ஏக்கா வாங்க போவோம், அவங்க பேசியதே சரியில்லை, பிறகு நம்மளும் சேர்ந்து பேசணும்னு சொல்லுவாவ. வந்துருங்க போயிருவோம். சரி ருக்கம்மா, எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை கிடக்கு, துணியெல்லாம் சோப்படையது கிடக்குமா, நான் போயிட்டு பிறகு வாரேன்னு. சரிடி. இந்த சிரிக்கிக்கு வந்த காலம் இவெல்லாம் நல்லா இருக்கா பத்தியா. என்ன எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பா. நல்லா கேக்க ஐயனை மண்டாட்டி நல்லா இருப்பாவ. இந்த கிழவன் செத்துருவான ஆஸ்பத்திரி கொண்டு போய் திரும்பி வந்துட்டான். செத்து போனவன் திரும்பி வந்துட்டாங்க. என்னென்ன நல்லதுன்னு அவன் நடக்கு, நம்மளுக்கு தான் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கி. ஏன் வயிற்றுச்சல்லாம் அவளை என்னைக்கும் சும்மா விடாது, என்னைக்குனாலும் அவளுக்கு கெடுதல் தான்.